சரி பின்ன எனக்கு நேரமாச்சு. கடையில் வேலை பார்க்குற பையன் வருவான், அவனுக்கு 5000 போல கொடுத்து அனுப்பு. சரக்கு எடுக்க போகணுமா, சரக்கே எல்லாம் தீந்துட்டு. என்னங்க சொல்றீங்க? சரக்கு எடுக்க 5000 போதுமா? நிறைய போடுங்க, அப்பதான் நிறைய காசு சம்பாதிக்க முடியும். அப்பதானே நிறைய பேர் வருவாங்க. நிறைய சரக்கு வாங்கி போடுங்க. ஆமா ஆமா, உங்க அப்பா பட்டாணி வித்து எனக்கு கொடுத்து வச்சிருக்கான் இல்லையா, அதுல சரக்கு வாங்கி போறான். ஓவியா வேலையை பார்த்துட்டு சொன்ன வேலை மட்டும் செய்யி. அதுல 50 ரூபாய் குறைஞ்சிச்சு 100 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னு இருந்து கையை கால் உடச்சிருவோம் பாத்துக்க. ஆமா ஆமா, எதனா கேட்டா வாங்கி கொடுத்துட்டு அடுத்து வேலையை பாப்பீங்க. எப்பனா வீட்டு காசு நான் கை வச்சிருக்கேன்னா எதுவா இருந்தாலும் நான் வெளியில தான் பாத்துப்பேன். அது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. என்ன இப்படி எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. ஆனாலும் நீ எல்லாம் எதுக்கு வெளியில் கூட போய் இப்படி எல்லாம் செய்யற? என் மான மரியாதை எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சிட்டியோ? எதுவும் வாங்கி கொடுக்காத மாதிரி பேசுறான். அப்படின்னா நான் கேட்கறத நீங்க வாங்கி தந்துட்டீங்க. வெறும் கலத்தோட சித்திராலை பொண்டாட்டி ஒரு 2 பவுன் போல செயின் வாங்கி தருவோம். ஏதாச்சும் இருக்குதா? அட்லீஸ்ட் நான் கேட்கறதாச்சும் வாங்கி தரீங்களாப்பா? செயின் வேணாம், ஒரு மோந்திரம். இதுக்கெல்லாம் வக்கில்ல, பேச மட்டும் வந்துருவாரு. ஆனா ஒரு 4 வாரத்தை நல்லா பேசிட்டா மட்டும் தலையில துண்டு போடுறதுக்கு வந்துருவேன். 2 பவுன் செயின் வேணுமா முகர்கட்டிக்கு? நல்லா போடுவோம் இரு செயின். ஏன் முகர்கட்டிக்கு வாங்கி தராம வேற எந்த முகத்துக்கு வாங்கி தரலாம்னு இருக்கீங்க? வாங்கி தந்துட்டாலும் நான் கழுத்துல மாட்டிடுவேன் அப்படியே. அதான் வாங்கி தரமாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியுது இல்லையா? எதுக்கு சும்மா வேலைக்கு போறவனை நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்க?